மானசீக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ஆயில்யம், கேட்டை, விசாகம், மூலம் இந்த நட்சத்திரங்களை பார்த்து அனைத்து பெற்றோர்களும் பயப்படுகிறார்கள். அதில் ஒன்றும் பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படி என்று ஒரு கருத்து நிலவி வருகிறது. இது முற்றிலும் தவறானது. ஆயில்ய நட்சத்திரம் என்பது காலையில் சுமாராக ஒரு 6 மணிக்கு ஆயில்ய நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு நாள் பொழுதும், அதாவது 24 மணி நேரம் அந்த நட்சத்திரம் சுமாராக ஒரு தோராயமாக இருக்கும். அப்பொழுது ஒரு நாள் 24 மணி நேரம் ஒரு நாள் பொழுதில் பிறக்கும் குழந்தைகள் அனைவரும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தைகள் அனைவருக்குமே மாமியாருக்கு ஆகாது. அதாவது ஆகாது என்று சொன்னால் உடனே பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். அதாவது இறந்து விடுவார்கள் மாமியார். இந்த பெண் அந்த வீட்டிற்கு திருமணமாகி சென்றால் உடனே இறந்து விடுவார்கள். இதுபோல கருத்து நிலவி வருகிறது. இது முற்றிலும் தவறானது. எல்லா நட்சத்திரத்திலும் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மாமியார் பாதிக்கப்படுவார்கள், பாதிக்கப்படாமல் இருப்பார்கள். இது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இதை தவறாக ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று தவறாக ஜோதிடத்தில் ஏகப்பட்ட குழப்பத்தை உருவாக்கி வருகிறது. இதனால் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் குழந்தைகள் இருவரும் திருமணமாகாமல் நிறைய பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒருவர் இருக்கக்கூடாது, மாமியாரோ மாமனாரோ யாராவது ஒருவர் இருக்காத இடத்தில்தான் இந்த பெண்ணோ ஆணோ திருமணம் செய்து கொள்ள முடியும் என்பது போல கருத்தை பலரிடத்திலும் ஒரு புரளியை கிளப்பி வைத்து இது ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறது. பெற்றோர்களுடைய நிலையை பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறது. அந்த பெண்களுடைய நிலைமையும் இந்த மாப்பிள்ளை உடைய நிலைமையும் ரொம்ப கவலைக்கிடமாக இது போல இருக்கின்றது. இதனை ஜோதிடர்களாகிய நாம் தான் பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தர வேண்டும். ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை திருமணமாகி சென்றால் 1 வருடம் 2 வருடத்திலோ மாமியார் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் இது போல இருக்கிறது. இதுபோல 27 நட்சத்திரத்திலும் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு திருமணமாகி அவருடைய மாமியாருடைய ஆயுள் காலம் அவருடைய ஜாதகத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இதை இந்த பெண் சென்றவுடன் உடனே மாமியார் இறந்து விடுவார்கள் என்ற கருத்தை நிலவி பல பேருடைய வாழ்க்கையை வீணாக்கி வருகிறார்கள். இதனை பெற்றோர்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு இது போல இல்லவே இல்லை. 27 நட்சத்திரத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுமே மாமனார் மாமியார் அவரவருடைய ஜாதகத்திற்கு ஆயுள் கால நிர்ணயப்படி அவர்களுடைய விதி நடக்கும். இதனை ஒருவர் பிறக்கும் போதே அவர்களுடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது. இது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒரு குழந்தை திருமணமாகி நமது வீட்டிற்கு வருகிறது என்றால் அவர்களுடைய ஜாதகம் நம்மளை எதுவும் செய்யாது. இதில் என்ன கருத்து என்றால் ஒருவருடைய லக்கணத்தை பொறுத்து அவங்களுடைய குணாச்சாரங்கள் இருக்கும். அதாவது லக்கணத்தை சனியோ செவ்வாயோ ராகு கேதுகளோ இவர்களுடைய ஆளுமை இல்லை 3 கிரகங்களுடைய ஆளுமை இருந்தால் அந்த மனிதன் ஒரு பிடிவாத குணம், முரட்டு தைரியம், எடுத்த உடனே பேசுவது, இதுபோல அதாவது குணாச்சாரத்தின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கும். அது லக்கணம் தீர்மானிக்கும், லக்னாதிபதி தீர்மானிப்பார். இதை நட்சத்திரத்தை வைத்து தீர்மானிப்பதே கிடையாது. இதனால் தயவு செய்து இந்த ஆயில்யம், கேட்டை, மூலம், விசாகம், இந்த 4 நட்சத்திரத்தினுடைய பிறந்தவர்களுடைய குழந்தைகளை அந்த ஜாதகத்தை பார்த்தவுடனே எடுத்து எட்ட வைத்து விடுகிறார்கள். இதுபோல தவறுகளை தயவு செய்து செய்யாதீர்கள். இதில் எதுவும் இல்லை. ஜாதகத்தை அலசி பார்த்து அதற்கு ஏற்றவாறு ஜாதகத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும். இந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு எந்த பெற்றோர்களும் இந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை புறக்கணிக்காதீர்கள். இது முற்றிலுமான தவறான ஒரு விஷயம். ஆயில்ய நட்சத்திரம் என்றால் மாமியாருக்கு ஆகாது என்றால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் மாமியாரை குறிக்கும். அந்த அதிபதி எப்படி இருக்கின்றார், அந்த பாவகத்திற்கு எவ்வளவு சுபத்தன்மை இருக்கிறதா பாவத்தன்மை இருக்கிறதா,
அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதி இதுபோல திசைகள் ஏதாவது வருகிறதா, 7 சனி, அஷ்டம சனி காலகட்டங்கள் ஏதாவது வருகிறதா என்று தசாபுத்தியின் அடிப்படையில் அவருடைய மாமியாருடைய ஸ்தானத்தை பார்த்து தீர்மானிக்க வேண்டும். மாமியாருடைய ஆயுளை நிர்ணயிப்பது இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அல்லவே அல்ல. இது தவறான ஒரு வழிமுறை. இதனை தயவுசெய்து பெற்றோர்கள் விட்டுவிட்டு ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடம் சென்று அந்த பெண் குழந்தையினுடைய ஜாதகத்தை வைத்து ஆண் பெண் இருவருடைய ஜாதக பொருத்தத்தை பார்த்து தீர்மானியுங்கள். இதேபோல் மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது என்று சொல்கிறார்கள். இதுவும் தவறான ஒரு விஷயம். ஆணி மூலம் அரசாலம், அதாவது ஆணி மூலம் என்பது சித்திரை, வைகாசி, ஆணி மாதம் பிறக்கிற குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறக்கும்போது முழு பௌர்ணமி வரும். அப்போ முழு பௌர்ணமி வரும்போது அந்த குழந்தை நல்ல பிரகாசமாக இருக்கும், நல்ல புத்திசாலியாகவும், நல்ல அதிகாரம் படைத்தவராக இருப்பார்கள், நல்ல தலைமை பண்பு இருக்கும். இதுபோல் ஆணி மாதத்தில் பிறக்கின்ற ஆண் பெண் 2 குழந்தைகளுக்குமே நல்ல இதாக இருப்பார், நல்ல புத்திசாலித்தன்மையாக இருப்பார்கள். இவர்களை போய் வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறார்கள். ஆணி மாதத்தில் அமாவாசையிலோ இல்லை தேய்பிரை சந்திரனிலோ பிறக்கக்கூடிய குழந்தைகள் அமாவாசையினுடைய, அதாவது சந்திரன் தான் மனோகாரகன், அந்த சந்திரனுடைய வலுவை பொறுத்து ஒருவருடைய மனம் இருக்கும். அந்த மனத்தை பொறுத்து மனம் தெளிவில்லாமல் இருக்கும்பொழுது ஆணி மாதத்தில் பிறக்கக்கூடிய தேய்பிரை சந்திரனிலோ அல்லது அமாவாசையை நெருங்கி கொண்டு இருக்கிற சந்திரன் ஒளி இல்லாத நிலைமையில் இருக்கும்போது அப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை ஆணி மாதம் மூல நட்சத்திரம் என்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல், அதாவது ஒரு தைரியம் இல்லாமல் இருப்பார்கள். இதனை ஆணி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாமனாருக்கு ஆகாது என்று சொல்கிறார். அப்படி இல்லவே இல்லை. இதேபோல் கேட்டை நட்சத்திரம் மூத்தாருக்கு ஆகாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லைங்க. ஏங்க பசங்களுடைய வாழ்க்கையை வீணாகிறீர்கள்? ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது. தயவுசெய்து இதை நல்ல அனுபவம் இந்த ஜோதிடர்களிடம் சென்று 2 ஜாதகங்களை வைத்து அலசி பார்த்து நல்ல பெண், அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும், மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருக்கட்டும், விசாக நட்சத்திரத்தில் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாம் நல்ல சிறப்பான பெண்கள்லாம் இருக்கிறார்கள். ஜாதகத்தை 12 கட்டமும் 9 கிரகங்களுடைய வைத்து நல்லா அலசி பார்த்து அதுக்கு தகுந்தவாறு ஜாதகத்தை தீர்மானியுங்கள். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே எடுத்து எட்ட வைத்து விடாதீர்கள். இது தவறான கருத்து. பெற்றோர்களுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. இது இல்லைனா முற்றிலும் இதில் உண்மை இல்லை. இது ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயம். பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது என்றால் பஞ்சாங்கத்தில் இருப்பது முற்றிலும் சரியானது அல்ல. இதை நான் ஆய்வு பண்ணி ஒரு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை ஒரு 100 ஜாதகத்தையோ இல்லை 50 ஜாதகத்தையோ எடுத்து, அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்து அலசி பார்த்து அவர்களுடைய மாமியார் மாமனார் எப்படி பாதிக்கப்படுகிறார்களா இல்லையா என்பதை வைத்து தான் நான் இந்த வீடியோ பதிவினை பதிவிடுகிறேன். அதுபோல் ஒரு ஜாதகத்தை வைத்துக்கொண்டு நாம் எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. ஒரு 100 ஜாதகம் குறைந்தது ஒரு 50 ஜாதகத்தையாவது எடுக்க வேண்டும், இல்லை 100 ஜாதகத்தையாவது எடுக்க வேண்டும். எடுத்து அந்த நட்சத்திரத்தை வைத்து அவருடைய மாமனாரோ ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய மாமியார் எப்படி இருக்கின்றார், மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு மாமனார் எப்படி இருக்கின்றார், இதுபோல் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து அதன் பிறகுதான் அந்த விதியை மக்களுக்கு சொல்ல வேண்டும். பொத்தாம்பொதுவாக சொல்லுவது முற்றிலும் தவறு. எல்லா நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகளும் அவருடைய ஆயுள் காலத்தை பொறுத்து மாமனாரோ மாமியாரோ 1 வருடத்திலோ 6 மாதத்திலோ 27 நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கும் மாமனார் மாமியார் இறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதை தயவு செய்து கொஞ்சோண்டு சிந்தித்து செயல்படுங்கள். இது முற்றிலும் தவறான கருத்தாகும். அதனால் இதை பார்த்து பயப்படாதீர்கள். இது பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தான். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் உங்களுடைய மனநிலையை பொறுத்தது. இதற்கு நாம் ஒரு ஆலோசனை தான் சொல்ல வேண்டும், ஆலோசனை தான் செய்ய முடியும் நம்மளால் முடிந்த வரைக்கும். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இது பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பதிவு செய்யுங்கள். ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிக்கவும். அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு நன்மையான வீடியோ பதிவினை பதிவிடுகிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.